இப்போ வந்து வாய் நாற்றம் குணமாகணும்னா அதுக்கு மிகச்சிறந்த வழிகள் வந்து நிறைய இருக்கலாம். அதில் வந்து ஒரு வழி தான் நான் இப்போ சொல்கிறேன். இதை வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக கடைபிடிக்கலாம். மணத்தக்காளி கீரை தான் வந்து வாய் நாற்றத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கீரை. இதை வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது. சமைச்சா வந்து அதனுடைய பலன்கள், அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும், ரொம்பவும் குறைஞ்சிரும். பச்சையாக சாப்பிடணும். இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்டா நம்ம நிறைய சாப்பிட்டாலும் அதில் வீரியம் குறைவாக இருக்கும், பலனும் குறைவாக இருக்கும். பச்சையாக சாப்பிட்டா ஒரு 4 இலை 5 இலை ஒரு 10 இலை சாப்பிடுங்க. டெய்லி 10 இலை. வாய் நாற்றம் இருக்குதோ இல்லையோ, இருந்தால் குணமாகும். இருந்தால் வந்து குணமாகும். அது நிரந்தரமாக குணமாகும். வாய் நாற்றம் இல்லைனாலும் இருந்தாலும் இந்த குடல் ஆரோக்கியம், உணவு செரிமான மண்டலம் இருக்குல்ல, இரைப்பை, தொண்டை, வாய், அப்புறம் குடல், இது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரையை டெய்லி ஒரு காலையில் வந்து அது வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி. ஏன்னா நம்ம அதை சாப்பிட்றதே பெரிய விஷயம். அப்போ நீ வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடாது. சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடாது. நீ வெறும் வயிற்றில் சாப்பிட்டா தான் இது பலன் கொடுக்கும், அப்படி கிடையாது. இப்போ பச்சையாக சாப்பிட்டா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சாயந்தரம் சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்லாம், காலையில் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்ட பிறகும் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம். ஆக வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டாக்கா என்ன ஆகும்னாக்கா, வாய் நாற்றம் வந்து எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் அப்படின்னா, ஏன் வாழ்க்கை முழுது கூட சாப்பிடுங்க, 100 நாள் சாப்பிடுங்க. எப்போவுமே இது இந்த மாதிரியான வழக்கங்கள் இருக்கணும். ஒரு 100 நாளைக்கு, வருஷத்தில் ஒரு 100 நாளைக்கு சாப்பிட்ணும், ஒரு 50 நாளைக்கு விட்டுறணும், திரும்பவும் ஆரம்பிக்கணும். அல்லது எப்போல்லாம் நம்ம அந்த செடியை பார்க்குறோமோ ஒரு 4 இலையை வாயில் கிள்ளி போட்டுக்க வேண்டியதான். இப்படி நாம் சாப்பிட வேண்டிய இலைகள் நிறைய இருக்குது. கீரைகளெல்லாம் வந்து பெரும்பாலும் பச்சையாக தான் சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிட்டா ஒரு 4 இலை சாப்பிட்டா போதும். இப்போ அகத்திக்கீரைலாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அது வந்து சமைச்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பிடணும், ஒவ்வொருத்தரும் நிறைய சாப்பிடுவோம். ஆனால் அதனால் என்ன நன்மை யாரால் உணர முடியுமா? உண்மையிலே உணர முடியுமா? நம்ம சமைச்சு சாப்பிட்ற எல்லா உணவுகளாலேயும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன நன்மை வந்து நம்மளால் உணர முடியாது. ஆனால் உடம்பு வளர்ந்துக்கிட்டு போகுது, அது இடத்துல உணர முடியாது. ஆனால் வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதனால் ஏற்பட்ட நன்மைகளை அன்றன்றைக்கே உணர முடியும். நம்ம இது சாப்பிட்டதுனால தான் நமக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நாம் இந்த பச்சையான உணவுகளை சாப்பிட்டதுனால தான். அதனால் வந்து கீரைகளை சாப்பிடும்போது, குறிப்பாக இந்த வீடியோவில் வந்து நான் வாய் நாற்றம் குணமாகிறதுக்கு நான் மணத்தக்காளி கீரையை சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். அது மாதிரி அல்சர் உள்ளவங்க டெய்லி வந்து ஒரு 4 கீரை இல்லை 10 இலைகள் எடுத்து வாயில் மென்று சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு வந்து அல்சர் வந்து குணமாயிடும்னு சொல்ல மாட்டேன், அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நோயின்னு வரும்போது அதுக்கு இன்னும் சில வைத்தியங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவருக்கு வந்து அல்சர், அவருக்கு வந்து அடிக்கடி வயிறு வலி எல்லாம் ஏற்படும். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த மணத்தக்காளி கீரையை மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பார். அதனால் டெய்லி சாப்பிடுவார். எப்போல்லாம் வயிறு வலிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடுவார். அதனால் வந்து வயிறு வலி, அல்சர்னு வரும்போது அதுக்கு இன்னும் சிறப்பான மருத்துவம் எடுக்கணும். ஆனால் இந்த வயிற்று பகுதி எந்த நோயும் வருவதற்கு முன்னதாகவே, நமக்கு அல்சர்லாம் வருவதற்கு முன்னதாகவே நமது உணவு பாதையை, உணவு செரிமான மண்டல பாதையை, வாய் முதல் தொடங்கி தொண்டை, அப்புறம் வந்து இரைப்பை, குடல், எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு புண் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரையை சாப்பிட்ணும். இதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. வெறும் மணத்தக்காளி கீரை மட்டும் இல்லை, உணவு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதை வந்து ஏன்னா நாம் வந்து சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிடும்போது தான், அந்த மாதிரியான உணவுகளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம அடிமையாகும்போது தான் இந்த மாதிரி ஆரோக்கியமாக வாழ்வது என்பது நமக்கு கடினமாக இருக்குது. ஆரோக்கியமாக வாழ்வது என்பது ரொம்ப ஈஸி. அதுக்கு இங்கே நிறைய உணவுகள் இருக்குது. ஆனால் நாம் வந்து நோய்களுடன் வாழ்வதற்கு, நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளுக்கு அடிமையாகிவிட்டோம். தேங்காய் சாப்பிட்லாம். மணத்தக்காளி கீரையை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். அதனால் மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க. சாப்பிட்டாக்கா வந்து உணவு மண்டலம், செரிமான மண்டலம், இந்த புண்ணு, குடல் புற்றுநோய் எல்லாத்தையுமே வந்து இது குணப்படுத்தும், வரவிடாமல் தடுக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த மிளகாய், புளி, இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து ரொம்ப குறைச்சிடணும். ரொம்ப ரொம்ப குறைச்சிடணும். அதை தவிர்க்க கூட செய்யலாம். மிளகாயெல்லாம் தவிர்த்துடணும். புளியை வந்து எப்போவாவது ஒரு வாட்டி தான் வேணால் பச்சையாக புளியை எடுத்து சாப்பிட்லாம். அது மாதிரி ஒரு துண்டு அது மாதிரி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் புளியெல்லாம் நம்ம சேர்க்கணும். நம்ம தினம் உணவில் சேர்த்துட்ருக்கோம். அதெல்லாம் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நோய்களோட, இந்த மனித உயிரினம் ஏன் நோயோடு அவஸ்தைப்படுதுன்னா, இந்த மாதிரி சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப கொடுமையான உணவுகளை எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக சாப்பிட்றதுனால தான் இந்த மிளகுத்தூள், அந்த சிவப்பு மிளகாய்,
காஞ்ச மிளகாயெல்லாம் இருக்குல்ல, அதை சர்வசாதாரணமாக சாப்பிட போய் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள், புளி இதுக்கு அடிமையாக வேறு ஆயிட்டாங்க. அப்புறம் அதனால தான் நோய்கள் எல்லாம். இதுலேருந்து விடுபட்டு நம்ம இன்னொரு உணவு முறைக்கு மாறணும். சமைக்கப்படாத பச்சை உணவுகளை அதிகமாக சாப்பிட்ணும். ஒரு 80% சாப்பிட்ணும். 80% மேலே கூட சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து தேங்காய், தக்காளி பழம், கொய்யாப்பழம்லாம் அற்புதம். இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது வேர்க்கடலை, அப்புறம் கிழங்கு வகைகள், கிழங்குகளே நம்ம பச்சையாக சாப்பிட்லாம். அது சில கிழங்குகளை தான் வந்து பச்சையாக சாப்பிட முடியாது. அந்த கிழங்குகளை வேணால் நம்ம அவிச்சு சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம். கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து வேணால் சமைச்சு நம்ம சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம். இப்போ கத்திரிக்காயே சிலர் பச்சையாக சாப்பிட்றாங்க. ஒருத்தர் வந்து கத்திரிக்காய் பச்சையாக சாப்பிட்டாரு. அப்போ அதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்தளவுக்கு நாம் வந்து எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்சிகிட்ருக்காங்க. அந்த வகையில் மணத்தக்காளி கீரையை டெய்லி சாப்பிடுங்க. வருஷத்தில் ஒரு 100 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்புறமா ஒரு 50 நாள் பிரேக் விடுங்க, இடைவேளை விடுங்க. அப்புறம் திரும்பவும் ஒரு 50 நாள் ஆரம்பிங்க. இந்த மாதிரி இது மணத்தக்காளி கீரை மட்டும் இல்லை, அது மாதிரி துளசி சாப்பிட்லாம். தினமும் ஏதாவது வந்து இந்த மாதிரி கீரைகள் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கணும். பச்சையாக சாப்பிட்ற வழக்கமாக வச்சுக்கணும். சமைச்சோ வேக வச்சோ சாப்பிட்டா அதில் உள்ள பலன் வந்து குறைவாக தான் இருக்கும். ஏதாவது கீரைகளை அடிக்கடி சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி வாய் நாற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. நிரந்தரமாக நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். வாய் நாற்றத்தை வந்து சும்மா அது ஏதோ ஒரு வாட்டி சாப்பிட்டா எனக்கு வாழ்க்கை முழுக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்போதும் நம்ம உடம்பை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நம்ம வந்து எப்போதும் நம்ம உடம்பை வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்முடைய கடமையே. நம்முடைய கடமை என்னென்னாக்கா, எப்போதும் நம்ம வந்து ஒரு நோயாளின்னு நம்ம நினச்சிக்கணும். மனித உயிர்கள் அனைவருமே ஒரு நோயாளிகள், மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது மனம் எனும் நோய், அதனால் எதிர்ப்பு சக்தி பிற உயிர்களை விட நமக்கு ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது எப்போதும் விழிப்போடு இருக்கணும், அலட்சியமாகவே இருக்கக்கூடாது. அதனால் அலட்சியமாகவே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு தடவை மருந்து சாப்பிட்டா எனக்கு வாழ்க்கை முழுதும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இப்போ ஒரு 3 மாதம் சாப்பிட்டா போதுமா, அப்புறம் வாழ்க்கை முழுதும் நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. யாரோ ஒருத்தர் மருத்துவருங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார், மக்களுடைய உடல் நலத்தை பார்த்துப்பாங்க. ஆனால் மக்கள் வந்து தங்களுடைய உடல் நலனை பார்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு தான் மருத்துவர்கள் இருக்காங்களே, நான் ஏன் பார்த்துக்கணும், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம்பா, அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. மருத்துவத்துக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நமக்கு ஒரு கடமை இருக்குது. என்னென்னா, சின்ன வயசுலேருந்து சாகிற வரைக்கும் நம்முடைய உடலை நோய்கள் வருவதற்கு முன்னதாகவே நாம் அந்த நோய்கள்லேருந்து பாதுகாத்துக்கணும். நம்ம நோய்களை மறந்துடணும், ஆரோக்கியத்தில் பயணிக்கணும். நோயினா என்ன? நோய் வந்து ரொம்ப செயற்கையானது, தற்காலிகமானது. இயற்கை, இந்த நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் இயற்கையானது. அதுதான் எளிதானது கூட, அதான் இயல்பு கூட. எப்போதுமே மனித உயிர்கள் வந்து கடந்த காலத்தில் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனித உயிர்கள் ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நோய் எப்போ ஏற்பட்டதுன்னா இடையில தான் ஏற்பட்டது. எப்போ உப்பு வந்து பயன்படுத்தினாங்களோ, உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்களோ, அப்போ தான் மனித உயிர்களுக்கு வித்தியாசமான சுவைக்கு பழக்கமானாங்க. அந்த வித்தியாசமான சுவை தான் வித்தியாசமான ஆசைகளை உண்டு பண்ணியது. அதுதான் பேராசை. இந்த உப்பு கலந்த சமைக்கப்பட்ட உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சுவை வந்து வித்தியாசமாக இருந்தது. இயற்கையிலேருந்து இது வித்தியாசமாக இருந்தது. இது என்னப்பா வித்தியாசமாக இருக்குது, இந்த இதை உப்பை போட்டு சமைச்சாக்கா கொஞ்சம் அது வேக வச்சு அதில் உப்பை போடு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாரு, செமையாக இருக்குப்பா, சூப்பராக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னோடனே வந்து இவங்களுக்கு பேராசை, வித்தியாசமான ஆசைகள். அதை சாப்பிடணுங்கிற ஆசையே வித்தியாசமான ஆசை தான். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, அதை சாப்பிடணுங்கிற ஆசையே வித்தியாசமான ஆசை தான், இயற்கையான ஆசை கிடையாது. இயற்கையின் பார்வையில் அது வித்தியாசமான ஆசை. இப்போ வந்து நான் இட்லி சாப்பிட்ணும், பிரியாணி ஒரு வெட்டிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த ஆசையே வித்தியாசமான ஆசை, ரொம்ப செயற்கையான ஆசை. அது மாதிரி நோய் என்பது வந்து ஒரு செயற்கையானது, அது ஒரு இயற்கையானதே கிடையாது. அதாவது தற்காலிகமானது. நம்ம நினைக்கிறோம் நோய் இல்லாமல் வாழ்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் போலுக்க அப்படின்னு நினைக்கிறோம். நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் ஈஸி, நோயோடு வாழ்கிறது தான் கஷ்டம். நம்மளால் நோயோட ரொம்ப காலத்துக்கு வாழவே முடியாது. நோய் வந்து அவ்வளோ துன்பத்தை கொடுக்கும்.
அதுலேருந்து எப்படியா விடுபட்டே ஆக வேண்டும் என்கிற நெருக்கடியை நோய் கொடுக்கும். நோய் கொடுக்குது, அது உண்மை தானே. நோயோடு வாழ்கிறவங்ககிட்ட கேட்டால் தெரியும். நோயோடு வாழ்கிறவங்க வந்து அந்த நோய் குணமாகறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஒருத்தரோட உடம்புல நோய் இருக்குதுன்னா அதை குணப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவார் டாக்டரு? அந்த உடம்பை வந்து இப்போ ஒருத்தருக்கு இதய நோயின்னு வச்சுக்கோங்க, அதில் குணப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுறாரு டாக்டர்? சொல்கிறாரு, உங்கள் நோயை குணப்படுத்தணும்னா உங்கள் மார்பை 2ஆக பிளந்து உள்ளே இருக்கிற இதயத்தில் உள்ள ஓட்டையை அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பரவாயில்லையா, நோய் குணமாகணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தருக்கு மூளையில் வந்து ஏதோ கட்டி, உடனே மருத்துவர்கிட்ட போகிறார். மருத்துவர் சொல்கிறாரு, உங்கள் மூளையில் வந்து கட்டி இருக்குது, அந்த கட்டி எடுக்கணும்னா உங்கள் கபாலத்தை வந்து திறந்து உள்ளே இருக்கிற மூளையில் இருக்கிற அந்த கட்டியை வந்து நாங்கள் வெட்டி எடுப்போம். சரி, ஓகே, பண்ணுங்கள். ஏன்னா அந்த வலி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மூளையில் உள்ள வலி, அந்த வலி, தலைவலியெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து விடுபடணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க உங்களுக்கு, நோயிலேருந்து விடுபடுறதுக்கு. ஏன்னா நோய் அவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுக்கும். அந்த துன்பத்தெல்லாம் வந்து மனித உயிர்களால் ரொம்ப காலத்துக்கு தாங்க முடியாது. அதனால் அந்த துன்பத்தை கண்டு அஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஆரோக்கியத்துக்குள்ளே புகுந்துருவாங்க. வேண்டாண்டா சாமி, போதுண்டா சாமி, நோயிலேருந்து விடுபடணுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் போயிட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டம் வரப்போகுது. இப்போ பாருங்கள், இப்போ யாருமே வந்து ஒரு சர்க்கரை நோயாளி என்ன பண்ணுறாரு, அந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கிறக்காக என்ன பண்ணுறாரு, பச்சை பாகற்காயை வந்து ஜூஸ் போட்டு ஒரு டம்ளர் அடிச்சிடுறாரு. கப்புன்னு மூக்கை பொத்திட்டு அடிச்சிடுறாரு, குடிச்சிடுறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த அந்த சர்க்கரையை குறைக்கணுன்னா, அந்த நோயோட விளைவுகளை குறைக்கணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அவர். அது அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்போது நோய் ஏற்படுத்துகிற அந்த வலி இருக்குல்ல, ரொம்ப கொடூரமானது. அதிலேருந்து விடுபடுவதற்கு மனித உயிர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. நோயோட ரொம்ப நாள் வாழ முடியாது. மனித உயிரினமே அந்த வரலாற்றுலேயே அவருடைய ஒரு தனி மனிதராலையும் சரி நோயோடு அவரால் ரொம்ப காலம் போராட முடியாது. நோய் அவ்வளோ கொடூரமான துன்பத்தை கொடுக்கும். அப்போ இந்த மனித இனமே சரி, இந்த நோய்களுக்கான வரலாறே என்னன்னாக்கா ஒரு 3000 வருஷம்தான். 3000 வருஷமாக தான் மனித உயிரினம் நோய்களோடு போராடி கொண்டு இருக்கிறது. நோய்கள் ஏற்பட்டதே வந்து 3000 வருஷமாக தான். எப்போ நோய்கள் ஏற்படுதுன்னா, எப்போ உப்பை எடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்களோ அப்போ தான் நோயே ஏற்பட்டுச்சு. நோய்க்கு காரணம் என்னன்னாக்கா, உப்பை எடுத்து வித்தியாசமான உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். வன்முறை உணர்ச்சிகளில் கொலை செய்கிறது, கையை வெட்டுறது, போரிடுவது, இதெல்லாம் வந்து வித்தியாசமான உணர்ச்சி. வன்முறை உணர்ச்சி இருக்குல்ல, அது வந்து வித்தியாசமான உணர்ச்சி. அது காரணம் என்னென்னா, வித்தியாசமான சுவை கொண்ட உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம்ல, அந்த சுவை வந்து வித்தியாசமான சுவை. அந்த வித்தியாசமான சுவை தான் வித்தியாசமான ஆசைகளை கொண்டு பண்ணியது. எப்படின்னா, தன்னை வீரராக காட்ட யாரை வேணாலும் கொலை பண்ணணும், நான் மாவீரன் அப்படின்னு அப்போ கொலை பண்ணணும். கொலை வெறியெல்லாம் வந்து வித்தியாசமான உணர்ச்சி. மனித உயிர்களுக்கு அது வந்து பொருந்தாத உணர்ச்சி, வித்தியாசமான உணர்ச்சி, வித்தியாசமான ஆசைகள். வித்தியாசமான ஆசைன்னா என்ன? நான் ஒருத்தர் வாழ்கிற பகுதிக்கு நான் தான் தலைவராகணும், இப்போ முதல்வர் ஆகணும் அப்படின்னுங்கிறாரில்ல, ஒருத்தர் ஆசைப்படுறாருல, எல்லாருமே நான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ஒரு பகுதிக்கு வந்து அவர் தான் வந்து தலைவர் ஆகணும். இதெல்லாம் வித்தியாசமான ஆசை. எல்லாருமே தலைவர்கள் தான். ஒரு பகுதியில் வாழ்கிற அனைவருமே தலைவர்கள். அப்படிங்கும்போது இயற்கையான ஆசை அங்கே என்னவாக இருக்கும்? வித்தியாசமான ஆசை என்பது வந்து எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவராகணும், எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது வந்து வித்தியாசமான உணர்ச்சி, செயற்கையான உணர்ச்சி, இயற்கையானது கிடையாது, நல்ல உணர்ச்சி கிடையாது, கெட்ட உணர்ச்சி. அது கெட்ட உணர்ச்சிங்கிற வித்தியாசமான உணர்ச்சி எல்லாமே கெட்ட உணர்ச்சி. இப்போ உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளின் சுவை வந்து வித்தியாசமான சுவைன்னு சொன்னேன். அப்போ அந்த வித்தியாசமான சுவை வந்து என்னென்னாக்கா கெட்ட சுவை. அந்த சுவை தான் வந்து இந்த பேராசைகளுக்கெல்லாம் காரணம், வித்தியாசமான ஆசைகளுக்கு காரணம். பேராசை அனைத்து வித்தியாசமான ஆசைகள். நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், நிலாவுக்கு போகணும், அல்லது டாக்டர் ஆகணும், இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஆசை, இயற்கையான ஆசை கிடையாது. இடையில தோன்றிய செயற்கையான வித்தியாசமான ஆசைகள். இன்றைக்கி வந்து மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, குடும்பம் எல்லாமே வந்து கூட்டு குடும்பமாக யாரும் வாழ்கிறதுக்கு இல்லை, குடும்பமாக கூட யாரும் ஒற்றுமையாக வாழ்கிறதில்ல. எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக கல்வி வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் கிடக்கிறாங்க. இதெல்லாம் வித்தியாசமான ஒரு வழக்கம். எல்லாமே இப்போ இந்த உலகமே ஒரு வித்தியாசமான உலகம்.
இது வந்து கெட்ட உலகம்னு சொல்லலாம். வித்தியாசமாக வாழ்கிறது, வித்தியாசமாக யோசிக்கிறது வந்து ஒரு கெட்ட 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 வாழ்க்கை முறை. வித்தியாசமாக யோசிக்கிறது வந்து ஒரு கெடுதலை யோசிப்பது, கேடுகளை யோசிப்பது, அழிவு பற்றி யோசிப்பது. வித்தியாசமான ஆசைன்னா என்னென்னா அழிவு பற்றி யோசிப்பது. இதான் சரியான பதில். வித்தியாசமான ஆசை, வித்தியாசமான உணர்ச்சி, இது எல்லாமே என்னென்னாக்கா கொல்வது, அழிப்பது, இது எல்லாமே வித்தியாசமான உணர்ச்சிகள். இப்போ உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால நோய்கள் உருவாகுது. நோய்கள் உருவானா அழிவு ஏற்படுது, அந்த உடம்பு அழியுது. அதுதான் அந்த வித்தியாசமான உணர்ச்சியின் விளைவு. இந்த வித்தியாசமான ஆசையின் விளைவே அழிவு தான். அப்போ அழிவை பற்றி யோசிப்பது தான் வித்தியாசமான ஆசை, வித்தியாசமான உணர்ச்சிகள். இந்த கொலைவெறி, வன்முறை, இது எல்லாமே என்னென்னா அதோட விளைவு இறுதியாக என்ன ஆகுதுன்னா அழிவு தான். அப்படின்னா அந்த வித்தியாசமான ஆசை, வித்தியாசமான உணர்ச்சி என்பது அதற்கு தெளிவான விளக்கம் என்னவென்றால் அழிவு தான். அழிவு பற்றி யோசிப்பது தான் வித்தியாசமான யோசனை. இப்போ நீங்கள் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, இது எல்லாமே என்னென்னா வித்தியாசமான ஆசை, அழிவு பற்றி யோசிப்பது. அணு உலைகள், இதில் அணுகுண்டு, இது எல்லாமே வந்து அழிவு சார்ந்த சிந்தனை, அழிவு சார்ந்த, இது எல்லாமே வித்தியாசமானது. இயற்கையில் வந்து இப்படி யோசிக்க மாட்டாங்க. இயற்கையான யோசனை வந்து இப்படி இருக்காது. இது வந்து செயற்கையான யோசனை. அழிவு பற்றிய சிந்தனை, யோசனைங்கிறது செயற்கையானது. அது செயற்கையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க வித்தியாசமான ஆடையா அப்படின்னு சொன்னோன்னா வந்து அவங்கள்ட்ட அழிவு சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். அதோட விளைவு அவனுடைய செயல்களின் விளைவு இறுதியாக அழிவாகத்தான் இருக்கும். வந்து நம்ம வந்து தலைப்பு என்னன்னாக்கா வாய் நாற்றம் குணமாக மணத்தக்காளி கீரை அப்படி சொன்னோம். அதை வந்து பச்சையாக சாப்பிட்ணும். 4 இலைகளை போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த டெய்லி அதை சாப்பிட்ணும். வாழ்க்கை முழுதும் இந்த குடல் பகுதி உணவு செரிமான மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாம் வந்து தினசரி ஏதாவது ஒரு கடமைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுதான் நம்முடைய வேலை. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் நம்முடைய வேலை. ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் இயற்கையான வழக்கமும் கூட. நோய்களை ஏற்படுத்துவது செயற்கையானது, அது தற்காலிகமான இடையில வந்தது. நோய்கள் வந்து இடையில வந்தது. மனித உயிரினம் ஆரோக்கியமாக வாழ்ந்த காலகட்டங்கள் தான் அதிகம். 1% தான் நோய்களோடு வாழ்ந்திருக்கிறது 3000 வருஷம். 1% கூட அந்த 1% கூட நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 3000 வருஷமாக தான் நோய்களோட வாழ்கிறோம். எப்போ வந்து உப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க? உப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் உலகம் முழுக்க உள்ள மக்கள் வந்து உப்பை எப்போ பயன்படுத்தியிருப்பாங்க? எல்லோருமே உப்பை பயன்படுத்துகிற காலகட்டம் ஒரு 3000 வருஷமாக தான் இருந்திருக்கும். உப்பை பயன்படுத்தி உணவை சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பேராசை, உடலுக்கு அளவுக்கு அதிகமான வலிமையை உணர்ந்தாங்க. நீங்கள் வந்து காய்கறிகள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல வந்து அளவுக்கு அதிகமான வலிமையை உணர மாட்டீங்க. மென்மையாக தான் இருப்பீங்க. மென்மையான வலிமை உடையவர்களாகத்தான் இருப்பீங்க. ஒரு உப்பு போட்டு சமைச்சு ஒரு உணவை சாப்பிடும்போது உடம்புக்கு அதிகப்படியான வலிமை கிடைச்சதா உணர்வீங்க. அந்த வலிமை வந்து எதையாவது சாதிக்கணும். மிக பிரம்மாண்டமாக மனித உயிர்களை வந்து தாங்கள்லாம் வந்து எளியவர்கள் கிடையாது, வலிமையானவர்கள் அப்படின்ட்டு மனித உயிர்களை நம்ப வச்சு நம்ம வந்து மிகப்பெரிய செயல்களை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய செயலை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது தான் அப்போ அவங்களுக்கு உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பு, ஏன்னா மிகப்பெரிய உலோகங்களின் உதவி இல்லாமல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு செயலையும் செய்யவே முடியாது. அதனால் உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து மனித வாழ்க்கையில் அந்த வன்முறை வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதை பற்றினா அடுத்தடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம்.